பலருக்கும் பிஎஃப் அட்வான்ஸ் பிஎஃப் கிளைம் ரிஜெக்ட் ஆவது தொடர்கதையாக உள்ளது. பிஎஃப்பில் பணம் எடுப்பது அவ்வளவு கஷ்டமா என்ற கேள்விகள் பலருக்கும் இருக்கும். உண்மையில் பிஎஃப் பணம் எடுப்பது சாமானியர்களுக்கு கொஞ்சம் சவாலானதுதான். சரியான விழிப்புணர்வு இருந்தால் பணம் எடுப்பது எளிது. மாத சம்பளம் வாங்கும் பலருக்கும் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் குறிப்பிட்ட பணத்தை பிடிக்கிறது. அதே அளவு பணத்தை நிறுவனங்களும் ஊழியர்களின் கணக்கில் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தப்படும் பிஎஃப் பணத்தை அவசர தேவைக்காக ஊழியர்கள் எடுக்கலாம். பல ஊழியர்கள் தங்கள் இபிஎஃப் கணக்கில் இருந்து பணம் எடுக்கும் பொழுது பெரும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். என்னென்ன சிக்கல்கள் எதிர்கொள்கிறார்கள், அதை எவ்வாறு தீர்ப்பது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பொதுவாக வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இணையதளத்தில் உள்ள தகவல்களும் பிஎஃப் கேட்கும் ஊழியர்களின் தகவல்களும் ஒத்து போகாவிட்டால் இபிஎஃப் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்வது என்றால் பெயர், பிறந்த தேதி மற்றும் பிற விவரங்கள் அல்லது முழுமை அடையாத கேஒய்சி பதிவுகள் போன்ற காரணங்கள் நிராகரிப்புக்கு வழிவகுக்கும். வருங்கால வைப்பு நிதியில் பணம் எடுக்க கோரிக்கை வைக்கும் பொழுது நிராகரிக்கப்படக்கூடாது என்றால் அதற்கு தனது தகவல்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை இபிஎஃப்ஓ தளத்தில் சரிபார்க்க வேண்டும். அதன் பிறகு பிஎஃப் அட்வான்ஸ் அல்லது பிஎஃப் கிளைமிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இபிஎஃப்ஓ தளத்தில் கேஒய்சி விவரங்களை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். பிஎஃப் கிளைமுக்கு விண்ணப்பிக்கும் முன்பு நீங்கள் ஏற்கனவே பணியாற்றிய நிறுவனத்தில் சேர்ந்த தேதி மற்றும் வெளியேறிய தேதிகள் சரியாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதே போல இடையில் வேலையில் இல்லை என்றாலும் அந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். யுஏஎன் நம்பரை தற்பொழுது வேலை செய்யும் நிறுவனத்திடம் கொடுத்து பிஎஃப் கணக்கை புதுப்பிக்க வேண்டும். அதாவது எத்தனை பிஎஃப் கணக்கும் இருக்கலாம், அவை அனைத்தும் ஒரே யுஏஎன்னிற்கு மாற்ற வேண்டும். அதே போல வங்கி கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி போன்ற கணக்கு விவரங்களை இருமுறை சரிபார்த்து கொள்ள வேண்டும். தவறான வங்கி விவரங்கள் நிராகரிக்கப்படுவதற்கான பொதுவான காரணங்களாக உள்ளது. பிஎஃப் கிளைம் அல்லது பிஎஃப் அட்வான்ஸ் எடுக்கும் பொழுது கணக்கில் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கை தான் நீங்கள் குறிப்பிட வேண்டும். மேலும் அந்த வங்கி கணக்கின் செக்லீப்பையும் பிஎஃப் கிளைம் செய்ய அட்டாச் செய்ய வேண்டும். அதாவது உங்கள் பெயர் உள்ள குறிப்பிட்ட வங்கி கணக்கில் செக்லீப்பை பென்சிலால் அடித்து அட்டாச் செய்திட வேண்டும். பெயர் மற்றும் முகவரி சான்றுகள் இபிஎஃப்ஓ பதிவுகளில் உள்ள விவரங்களுடன் பொருந்த வேண்டும். இதில் பெயர், பிறந்த தேதி, தந்தையின் பெயர் மற்றும் பாலினம் போன்றவை சரியாக இருக்க வேண்டும். உங்கள் ஆதார் மற்றும் பிஎஃப் கணக்கு எண் பெயரும் ஒரே போல் இருக்க வேண்டும். உங்கள் அப்பா பெயரும் உங்கள் பிறந்த தேதியும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். எல்லாம் சரியாக இருக்கிறது. உங்கள் நடப்பு நிறுவனத்தின் பிஎஃப் கணக்கில் எல்லா பணமும் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் பிஎஃப் அட்வான்ஸ் மற்றும் பிஎஃப் கிளைமிற்கு விண்ணப்பிக்கலாம். அதே நேரம் பிஎஃப் கிளைம் வேறு, பிஎஃப் அட்வான்ஸ் வேறு. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். ரத்து செய்யப்பட்ட காசோலை, அடையாள சான்று, முகவரி சான்று மற்றும் தொடர்புடைய ஆவணங்களை இணைக்க வேண்டும். ஆதார், பேன் மற்றும் வங்கி கணக்கு போன்ற கேஒய்சி விவரங்கள் சரியாக இருந்தால் ரிஜெக்ட் ஆகும் வாய்ப்பு மிக குறைவு. அதே நேரம் பொதுவாக இபிஎஃப்ஓவில் பிஎஃப் கிளைம் அல்லது பிஎஃப் அட்வான்ஸுக்கு விண்ணப்பித்தால் விண்ணப்பித்த நாளிலிருந்து 20 நாட்களுக்குள் கோரிக்கை நிறைவேறும்.